செய்திகள் தொடர்கின்றன. பெங்களூருவில் இருந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து ஹோசூர் அருகே பேரண்டப்பள்ளி காட்டு பகுதியில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி சாலை ஓரத்தில் உள்ள தண்ணீர் இல்லாத நீரோடைகள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் என மொத்தம் 29 பேர் காயமடைந்தனர். இதில் 10க்கும் மேற்பட்டோருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. 4 பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்து அறிந்த ஹோசூர் அட்கோ போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஹோசூர் அரசு மருத்துவமனை மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இரவு நேரத்தில் நடந்த அந்த விபத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் இயக்கி செல்லும்படி வாகன ஓட்டிகளிடம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கடுமையான வெயில் காலம் துவங்கி இருப்பதையொட்டி அதிக வெப்பம் காரணமாக ஆங்காங்கே தீ விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரே நாளில் 3 பகுதிகளில் நடந்த தீ விபத்து பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரோடு மணல்மேடு பகுதியில் உள்ள கலைஞர் அறிவாலயம் பின்புறம் இந்துமதி சரவணன் தம்பதியினருக்கு சொந்தமான குடிசை வீடு அமைந்துள்ளது. இந்நிலையில் இன்று எதிர்பாராத விதமாக இந்த குடிசை வீட்டில் திடீரென தீப்பிடித்து ஓலைகள் வேயப்பட்ட வீடு என்பதால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி எடுத்து நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தீயை முழுமையாக அணைத்தனர். இதேபோல் ஈரோடு ஆனைக்கல் பாளையம் ரிங் ரோடு சாலையில் இருந்து ரங்கபாளையம் செல்லும் வழியில் ரகுபதி நாயக்கன் பாளையம் பிரிவு அருகில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் விவசாய நிலங்களில் உள்ள காடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பகல் நேரத்தில் நடந்த அந்த இரு தீ விபத்துகளை தொடர்ந்து ஈரோடு முனியப்பன் கோவில் வீதி தில்லைநகர் அமைந்துள்ள பழைய துணி மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை வாங்கி விற்பனை செய்யும் கடையில் ஒரே நேரத்தில் திடீரென தீ பிடிக்கவே தகவல் திறந்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மேற்கண்ட 3 தீ விபத்து சம்பவங்களிலும் ஈரோடு மாவட்ட தீயணைப்பு துறையினரின் துரித முயற்சியால் பெரும் அளவிலான விபத்துகள் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சுற்றுலா சென்றுள்ள சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மூத்த IAS மற்றும் IPS அதிகாரிகள் அடுத்தடுத்து சந்தித்து வருவதாக வெளியாகியிருக்கும் தகவல் தான் தற்போதைய ஹாட் டாபிக்காக இருக்கிறது. அது என்ன என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்ப்போம். மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது தெரிந்துவிடும். இதனிடையே துபாய்க்கு சென்றுள்ள உதயநிதி அங்கிருந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தன்னுடைய ஆதரவாளர்கள் யாரையெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதற்கான வேலைகளை தொடங்கி இருப்பதாகவும், மறுபுறம் ஸ்டாலின் கொடைக்கானலில் இருந்து கொண்டு அமைச்சரவை பட்டியலை தயார்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் அமையும் என்று உளவுத்துறையை சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை தொடர்ந்து தற்போது IPS மற்றும் IAS அதிகாரிகள் பலரும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருவதாகவும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். முன்னதாக அடுத்த DGP லிஸ்டில் இருக்கும் ஒரு மூத்த அதிகாரி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அவரை தொடர்ந்து பலரும் நேரிலும் தொலைபேசி மூலமாகவும் EPS-இடம் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் நடைபெறும் பொழுது முன்னதாகவே அதை உணர்ந்து கொண்ட அரசு அதிகாரிகள் பலரும் அடுத்த முதலமைச்சராக வர உள்ளவர்களிடம் நேரில் சென்று சந்தித்து பேசி தங்களுக்கான துறையில் முக்கிய பொறுப்புகளுக்கு கோரிக்கை வைப்பது வழக்கம். இது போலத்தான் தற்போது காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து முக்கிய பொறுப்புகள் குறித்து கோரிக்கை வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இத்தனைக்கும் காரணம் தமிழக மூத்த உளவுத்துறை அதிகாரி ஒருவர்தான் என்று வெளியாகி இருக்கும் தகவல் தான் அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றதை அடுத்து கடந்த 2 நாட்களாக மாநிலம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேரோடும் வீதிகளில் குவிந்தனர். 4 ராஜ வீதிகளிலும் தற்காலிக தரை கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து உணவு, மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் உள்ளிட்டவை நடத்தப்பட்டது. இதன் காரணமாக 4 ராஜ வீதிகளிலும் குப்பை கூளமாக காட்சியளித்தன. குப்பைகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு குப்பைகளை முழுமையாக சுத்தம் செய்து பொதுமக்களும் சேவை செய்தனர். இவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சமூக ஆர்வலர் இவர்களுக்கு தேநீர், தண்ணீர் பாட்டில், வடை உள்ளிட்டவை வாங்கி கொடுத்து மகிழ்வித்ததோடு தானும் மகிழ்ந்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கூத்தாண்டவர் ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு திருநங்கைகளுக்கான மிஸ் வேந்தவாடி 2026 அழகி போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சின்னத்திரை நடிகரும் திரைப்பட நடிகருமான சபரி இதனை துவக்கி வைத்தார். இதில் மும்பை, சென்னை, பாண்டிச்சேரி, மேல்மலையனூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த திருநங்கைகள் விதவிதமாக உடை அணிந்து தங்கள் அழகில் நடந்து காண்பித்து மக்களை கவர்ந்து சிறப்பித்தனர். இதில் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கிழை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அதில் முதல் இடம் சென்னையை சேர்ந்த திருநங்கை லத்திகாவுக்கும், 2ஆம் பரிசு பாண்டிச்சேரியை சேர்ந்த பவ்யாவும், 3வது பரிசு சென்னையை சேர்ந்த சாய்ஸ்ரீ ஆகியோரும் தட்டி சென்றனர். இவர்களுக்கு மிஸ் வேடந்தவாடி குழுக்கள் சார்பில் கேடை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா நாயகத்தின் 852ஆம் ஆண்டு சமூக நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் கலந்து கொண்டனர். இதில் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை காஜி சலாஹிதீன் ஆலிம் தலைமையில் மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள், உலாமாக்கள், ஏர்வாடி தர்கா ஹக்தார் நிர்வாக சபை தலைவர் அகமது இப்ராஹிம், துணைத் தலைவர் முகமது சுல்தான், செயலர் ஜாகிர் ஹுசைன், தர்கா ஹக்தார் நிர்வாக சபை உறுப்பினர்கள் முன்னிலையில் உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு இரவு 6:58 மணியளவில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து மே 10ஆம் தேதி மாலை தொடங்கும் சந்தனக்கூடு திருவிழாவானது மே 18 மாலை கொடியிறக்கப்பட்டு நிறைவடைகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் அருகே உள்ள அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரின் மனைவி ஆம்னி வேனை மயிலாடுதுறை கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த அவரது சகோதரரான ரஞ்சித் குமார் உறவினர்களை அழைத்துக் கொண்டு அடியாமங்கலத்தில் உள்ள பாக்கியராஜ் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் மயிலாடுதுறைக்கு திரும்பி வந்துள்ளார். அப்போது மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு வந்தபோது ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கவனித்த ஓட்டுநர் ரஞ்சித் குமார் உடனடியாக வாகனத்தில் இருந்து இறங்கி அருகில் இருந்த பகுதியில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டார். ஆனால் தீ வேகமாக பரவி கொழுந்துவிட்டு வேன் முழுவதும் எரிந்து தீக்கிரையாகியது. தகவல் அறிந்த நிகழ்விடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். எனினும் அதற்குள் வேன் முழுவதுமாக இருந்து சாம்பலானது. இந்த சம்பவத்தின் போது வேனில் யாரும் இல்லாததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் போக்குவரத்து வழிகளை மாற்றம் செய்ய நீலகிரி மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பில் இருந்து சேலாஸ், கெந்தளா, கேதிபாலடா, லவ்டேல் வழியாக உதகை நகருக்கு வந்துவிடலாம் எனவும், மேட்டுப்பாளையத்தில் இருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன், மஞ்சக்குறை, காந்தல், முக்கோணம் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மே 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்களான பால், சமையல் எரிவாயு, பெட்ரோல் ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை உதகை நகருக்குள் அனுமதி இல்லை எனவும் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாய்மான சுவாமி திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவான முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. மலைக்கோட்டை தாய்மான சுவாமி அலங்கரிக்கப்பட்ட மிகப்பெரிய திருத்தேரில் அம்பாளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மற்றொரு தேரில் மட்டுவார் குழலம்மை தாயார் எழுந்தருளினார். முன்னதாக சண்டிகேஸ்வரர் பரிவார மூர்த்திகள் சிறிய தேரில் சென்றனர். தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷமிட்டவாறு தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். தேரோட்டத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக திருச்சி காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற உண்டியல் காணிக்கை என்னும் பணி நிறைவடைந்த நிலையில் 2 நாட்களில் மட்டும் 6,97,08,187 ரூபாய் ரொக்கம் வசூலாகி உள்ளதாகவும், நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட 1035 கிராம் தங்கம் மற்றும் சுமார் 16.7 கிலோ வெள்ளி பொருட்களும் வெளிநாட்டு பக்தர்கள் வழங்கிய 2240 கரன்சி நோட்டுகள் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. இதேபோல் பழனி திரு ஆவினன்குடி கோயில், பெரியநாயகி அம்மன் கோவில் உள்ளிட்ட உப கோயில்களின் உண்டியல் காணிக்கை 2,14,119 ரூபாய் ரொக்கம். இவை அனைத்தும் சேர்த்து பழனி கோவில் நிர்வாகத்துக்கு இந்த முறை மொத்தமாக 7,19,22,306 ரூபாய் ரொக்க காணிக்கை கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாளையொட்டி ஆலய வளாகத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் பரிவார மூர்த்திகளுடன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்பாள் கிளி வாகனத்திலும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையின் உடன் மயில் வாகனத்திலும் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் பரிவார மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. கோவை போத்தனூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் மனிஷா ஐஸ்வர்யா ஆகியோருக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் அசோக்குமார், துணை ஆணையர் கார்த்திகேயன், உதவி ஆணையர் கோவை, ராமநாதபுரம் காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி, ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொடர்ந்து பெண் போலீசாருக்கு வளைகாப்பு நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. இதில் போலீசார், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் பகுதியில் கடந்த 2 வருடமாக வாடகை வீட்டில் வசித்து வரும் திண்டிவனத்தை சேர்ந்தவர் மோகன்ராஜ் கவிதா தம்பதியினரின் 3 வயது தர்ஷன் என்ற ஆண் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்புறம் திறந்த நிலையில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். உடனே அவரை மீட்டு தண்டலம் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்தின் போது விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் அதன் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கும் கரூர் மாவட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் பேசும்போது, கரூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் இருசக்கர மோட்டார் வாகன விபத்துக்களை தடுப்பதற்காக ஏற்கனவே பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருந்த போதும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் இந்த விஷயத்தில் விபத்துக்களை தடுப்பதற்கு உதவ வேண்டும். அதன் அடிப்படையில் பெட்ரோல் போட வரும் வாகன ஓட்டிகளிடம் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்திருந்தால் மட்டுமே பெட்ரோல் வழங்கப்படும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடந்து வரும் பெருமாளின் பிறந்தநாள் விழா உற்சவத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் தேவராஜ சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதனை முன்னிட்டு பெருமாளின் கருவறை மண்டபத்தில் அமர்ந்த தாதாச்சாரியார் பிரிவினர் ஸ்தோத்திர பாடல் பாடுவதை வழக்கமாகவும் உரிமையாகவும் கொண்டுள்ள நிலையில் தாதாச்சாரியார் பிரிவினர் ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் தங்களுக்கும் உரிமை வழங்க வேண்டும் என கேட்டு தென்கலை ஐயங்கார்கள் பிரிவினர் திடீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா மீமசல் காவல் சரகத்துக்குட்பட்ட வேள்வரை ஊராட்சிக்குட்பட்ட பாப்பானந்தல் கிராமத்தில் தனியார் சோலார் பேனர் அமைக்கப்பட்டு அதன் அருகில் பெரிய பள்ளம் ஒன்று தோண்டப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்பவர்கள் அப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு அதிகமாக வரும் நிலையில் வேள்வரை கிராமத்தை சேர்ந்த முத்து என்பவர் தனது பசுமாட்டை கடந்த 3 நாட்களாக காணவில்லை என தேடி வந்தபோது சோலார் பேனர் அருகில் உள்ள கால்வாயில் இறந்து போய் 2 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் அவரது மாடு கிடப்பதை கண்டறிந்துள்ளனர். இதனால் மாட்டின் உரிமையாளரான முத்துவும் அக்கம் பக்கம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் மாடு மேய்க்கும் பகுதியில் தனியார் சோலார் பேனர் அமைத்து மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான பள்ளம் தோண்டப்பட்டு இருப்பதுதான் கால்நடை இறப்பிற்கு காரணம் என கூறி கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் காவல்துறையிடம் புகார் மனு அளித்தனர். அதுபோல சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அங்காளம்மன் கோவில் தெய்வீக பக்தர்கள் பேரவை சார்பில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் பதவியேற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர மக்கள் தீர்ப்புடன் தெய்வங்களின் ஆசை வேண்டி சிறப்பு அபிஷேக அர்ச்சனை மற்றும் மண் சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தெய்வீக பக்தர்கள் பேரவை நிறுவன தலைவர் ஜெமினி எம்.என். ராதா தலைமையில் மாநில தலைவர்கள் ஆர். சம்பந்தமூர்த்தி, செல்வகுமார், பொது செயலாளர்கள் வேல்முருகன், செந்தில்குமார், விஜயகுமார், ரகோத்தமன், டிரைவர் ரவி, பிரபு, பால்மணி, பரணி, விக்கி, சீனிவாசன், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டு மண்சோறு சாப்பிட்டு சிறப்பு அபிஷேக அர்ச்சனையில் கலந்து கொண்டு காணிக்கை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.